ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்? பட்ஜெட்னா என்ன, பட்ஜெட்டரி கண்ட்ரோல்னா என்ன, பட்ஜெட்டிங்னா என்ன, நெக்ஸ்ட்டு பட்ஜெட்டுக்கும் பட்ஜெட்டரி கண்ட்ரோலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸட் பட்ஜெட்னா என்ன, ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்னா என்ன, என்னென்ன ஃபங்க்ஷனல் பட்ஜெட்ல என்னென்ன டைப்ஸ் வருது, நெக்ஸ்ட்டு மாஸ்டர் பட்ஜெட், ஜீரோ பேஸ்டு பட்ஜெட், ரோலிங் பட்ஜெட் அந்த மீனிங் வச்சு ஒரு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஜஸ்ட் நீங்கள் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரா அப் அ ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் for overhead expenses on the basis of the following data and determine the overhead rates அதாவது 70%, 80% and 90%க்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து எந்த கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்கன்னா 80% கெப்பாசிட்டிக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இல்லை யூனிட்ஸ் வேணும்னா ஜஸ்ட் 100 இன்ட்டு 80% போட்டால் என்ன வரும்? 80 தான் வரும். ஸோ 70 யூனிட்ஸ், 80 யூனிட்ஸ், இங்கே 90 யூனிட்ஸ் இருக்குன்னா நம்ம அசியூம் பண்ணிக்கணும். இப்போ ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் வேரியபிள் ஓவர்ஹெட் பிளஸ் செமி வேரியபிள் ஓவர்ஹெட் பிளஸ் ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட். இதுதான் நம்ம ஃபார்முலா பார்த்தோமா? இப்போ ஃபர்ஸ்ட் வேரியபிள் ஓவர்ஹெட். வேரியபிள் ஓவர்ஹெட்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? இன்டைரக்ட் லேபர் 12,000 இருக்கு. ஸோ நம்ம கான்செப்ட் மார்ஜினல் காஸ்டிங் பார்க்கும்போதே கான்செப்ட் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? வேரியபிள்ல பெர் யூனிட் வந்து சேமா இருக்கும். ஃபிக்ஸ்டுல எப்படி இருக்கும்? வேல்யூ வந்து சேமா இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட கான்செப்ட். இப்போ ஃபர்ஸ்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் 80%க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12,000. இப்போ நம்ம எப்படி ரைட் பண்ணியிருக்கோம்னா 70%, 80%, 90%. கரெக்டாக நம்ம 80%ல போய் என்டர் பண்ணுங்க 12,000 சொல்லி. இப்போ நம்ம பெர் யூனிட் கண்டுபிடிக்கணும். பெர் யூனிட் எப்படி கண்டுபிடிப்போம்? டோட்டல் எவ்வளோ? வேல்யூ 12,000 தான் வேல்யூ. டிவைடட் இங்க எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கு? 80 யூனிட்ஸ் தானே. அப்ப டிவைடட் 80 போடுங்க. அப்ப எவ்வளவு வருதுன்னு பாருங்க. பெர் யூனிட் வந்து 150 வருது. ஸோ 70%க்கும் பெர் யூனிட் வந்து 150 தான். 90%க்கும் பெர் யூனிட் வந்து 150 தான். இப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னு பாருங்க. 150 இன்ட்டு 70 போடுவோமா? ஸோ எவ்வளோ வரும்? 10,500. நெக்ஸ்ட் 150 இன்ட்டு 90 போடுங்க. 13,500. ஸோ புரியுதா? வேரியபிள்ல பெர் யூனிட் வந்து சேமா தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நம்ம பெர் யூனிட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு 150 இன்ட்டு 70, 150 இன்ட்டு 90 போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ வேரியபிள்ல செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸ்டோர்ஸ் இன்க்ளூடிங் ஸ்பேர்ஸ் வந்து 4,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எங்க போய் என்டர் பண்ணணும்? 80%க்கு தானே கொடுத்துருக்காங்க. ஸோ 80% கிட்ட போய் 4,000. இப்போ எனக்கு பெர் யூனிட் தேவை. அப்போ என்ன செய்வேன்? 4,000 வேல்யூ டிவைடட் யூனிட் எவ்வளோ? 80 யூனிட்ஸ் இருக்கு. ஸோ பெர் யூனிட் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 50. ஸோ பெர் யூனிட் சேமா தானே இருக்கும். ஸோ 50 இங்கே 50. இப்போ வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ 70%க்கு என்ன செய்வோம்? 50 இன்ட்டு 70 3,500. இங்கே என்ன ஆகும்? 50 இன்ட்டு 90. ஸோ 4,500. இப்போ நம்ம டோட்டல் பண்ணிடலாமா? ஏன்னா வேரியபிள் ஓவர்ஹெட்ல வேற எதுவுமே இல்லை, 2 தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செமி வேரியபிள் போயிடுது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ 150 + 50 என்ன ஆகும்? 200. இங்கே 10,500 + 3,500. நீங்க எக்ஸாம்ல இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா நீங்க டோட்டல் வேல்யூ மட்டும் எழுதினா கூட ஓகே தான். இங்க வந்து உங்களுக்கு பெர் யூனிட் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு சொல்லி நான் பெர் யூனிட்டும் உங்களுக்கு அந்த காலம் போட்டிருக்கேன். இப்போ புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெர் யூனிட் காலம் எல்லாமே இருக்காது. நெக்ஸ்ட் பாருங்க 12,000 + 4,000 16,000. $13,500 + 4,500. இப்போ நம்ம வேரியபிள் முடிச்சாச்சா? நெக்ஸ்ட் ஃபார்முலா படி எதை ஆட் பண்ணணும்னு பாருங்க. வேரியபிள் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன வருது? செமி வேரியபிள். இப்போ செமி வேரியபிள்னா என்னது? வேரியபிளும் வரும், ஃபிக்ஸ்டும் வருமா? ஏன்னா செமி வேரியபிள் பாடிடு வேரியபிள். அப்போ மீத பாடி பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே என்னது? ஃபிக்ஸ்டு. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 20,000 வந்து பவரா, அதில் 30% ஃபிக்ஸ்டு அண்ட் 70% வேரியபிளா. ஸோ 20,000ல 70% வந்து வேரியபிள், பேலன்ஸ் இருக்கிற 30% என்னது? ஃபிக்ஸ்டா. இப்போ கால்குலேட் பண்ணுங்க. 20,000 டோட்டல், 70% என்னது? வேரியபிள். அப்போ 14,000 வந்து வேரியபிள்,
20,000ல 30% வந்து ஃபிக்ஸ்டு, 6,000 வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 20,000 வருதா? இப்போ பாருங்க என்டர் பண்ணிடலாம். இப்போ 80% கெப்பாசிட்டியில வேரியபிள் வந்து 14,000, ஃபிக்ஸ்டு எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 6,000. இப்போ நம்ம கான்செப்ட் படி என்னது, ஃபிக்ஸ்டுக்கு எப்படி இருக்கணும், வேல்யூ வந்து சேமா இருக்கணுமா? ஸோ எல்லா காலம்லயும் போய் 6,000 என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வேரியபிள்ல பெர் யூனிட் சேமா இருக்கணுமா? ஸோ 14,000 டிவைடட் 80 போடுங்க. எவ்வளோ வருது பெர் யூனிட்? 175 வருது. ஸோ 175, இங்கேயும் 175, இங்கேயும் 175. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா ஈஸியா? 175 இன்ட்டு 70, ஸோ எவ்வளோ வருது? 12,250. நெக்ஸ்ட் என்ன செய்வோம்? 175 இன்ட்டு 90, ஸோ எவ்வளோ வருதுன்னு பாருங்க, 15,750. இது பவருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, கொஸ்டின்ல ரிப்பேர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப ரிப்பேர்ஸோட அமௌண்ட் எவ்வளோ இருக்கு? 2,000. ஸோ 2,000ல 40% வந்து என்னன்னா வேரியபிளா, பேலன்ஸ் இருக்கிற 60% என்னது? ஃபிக்ஸ்டு. ஸோ 2,000ல 40% வந்து வேரியபிள், ஸோ 800. 2,000ல 60% வந்து ஃபிக்ஸ்டு, 1,200 ஃபிக்ஸ்டு. ஸோ இப்போ என்டர் பண்ணிடலாமா? 80%ல 80%ல வேரியபிள் எவ்வளோ வந்துச்சு நம்மளுக்கு? 800. ஃபிக்ஸ்டு எவ்வளோ வந்துச்சு? 1,200. இப்போ கான்செப்ட் படி எப்படி இருக்கணும்? ஃபிக்ஸ்டில் வந்து வேல்யூ வந்து சேமா இருக்கணுமா? ஸோ என்டர் பண்ணியாச்சு. இப்போ வேரியபிள்ல எப்படி இருக்கணும்? பெர் யூனிட் சேமா இருக்கணும். ஸோ 800 டிவைடட் 80, ஸோ 10 என்டர் பண்ணிடுங்க. 10 10 10. இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? 10 இன்ட்டு 70 என்ன ஆகும்? 700. 10 இன்ட்டு 90 என்ன ஆகும்? 900. இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க கொஸ்டின்ல. நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்டு தான் போகுது, செமி வேரியபிள்ல 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட் பண்ணிடலாமா? டோட்டல் மட்டும் ஆட் பண்ணா கூட ஓகே தான். இல்ல உங்களுக்கு வந்து இங்க ஃபிக்ஸ்டுக்கு பெர் யூனிட் வந்து எவ்வளோன்னு தெரியும்னா நீங்க என்ன செய்யணும்? 6,000 டிவைடட் 70, 6,000 டிவைடட் 80, 6,000 டிவைடட் 19 சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சேம் லைக் 1,200 டிவைடட் 70, 1,200 டிவைடட் 80, 1,200 டிவைடட் 19 சொல்லி நீங்க பெர் யூனிட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு தேவை டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பெர் யூனிட் தேவையில்ல. ஸோ இதை ஆட் பண்ணுங்க. 6,000 plus 12,250 plus 1,200 plus 700. ஸோ எவ்வளோ வருது? 20,150. நெக்ஸ்ட் 80%க்கு 6,000 plus 14,000 plus 1,200 plus 800. ஸோ 22,000. நெக்ஸ்ட் 6,000 plus 15,750 plus 1,200 plus 900. ஸோ 23,850. நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்டு. ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட்ல பாருங்க, டிப்ரிசியேஷன் இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கு, சேலரிஸ் இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 11,000, 3,000, 10,000. ஸோ எல்லாத்துக்குமே சேமா தானே வரும். 11,000 ஃபிக்ஸ்டு, ஸோ வந்து வேல்யூ வந்து எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 3,000, 10,000. ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா பெர் யூனிட் கேட்டாங்கன்னா நீங்க டிவைட் பண்ணி என்டர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டைம் கொஞ்சம் நம்மளுக்கு டைம் வந்து இருந்தா நீங்க என்டர் பண்ணுங்க, டைம் இல்லைன்னா ஜஸ்ட் டோட்டல் மட்டும் என்டர் பண்ணுங்க. இப்போ 11,000 plus 3,000 plus 10,000 இப்போ ஆட் பண்ணா எவ்வளோ வருது? 24,000. உங்களுக்கு புக்ல வந்து இந்த
டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. பெர் யூனிட் வந்து வேரியபிளுக்கு உங்களுக்கு ஈஸியா புரியும்னு சொல்லி நான் வந்து பெர் யூனிட் வந்து தனியா எழுதி காமிச்சேன். இப்போ நம்ம டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் கண்டுபிடிச்சலாமா? என்னது வேரியபிள், செமி வேரியபிள் பிளஸ் ஃபிக்ஸ்டு. இப்போ இங்க பாருங்க 70% வந்து வேரியபிள் வந்து 14,000, செமி வேரியபிள் வந்து 20,150, ஃபிக்ஸ்டு வந்து 24,000. ஸோ எவ்வளோ வருது இப்போ டோட்டல் பண்ணா 58,150. நெக்ஸ்ட் 80%க்கு வேரியபிள் வந்து 16,000, செமி வேரியபிள் வந்து 22,000, ஃபிக்ஸ்டு வந்து 24,000. அதான் கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்களா டோட்டல் ஓவர் ஹெட்ஸ்னு சொல்லி 62,000 சொல்லி. நெக்ஸ்ட் 90%க்கு வேரியபிள் வந்து 18,000, செமி வேரியபிள் வந்து 23,850, ஃபிக்ஸ்டு வந்து 24,000. ஸோ எவ்வளோ வருது 65,850. இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பாருங்க. எஸ்டிமேட்டட் டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஓவர் ஹெட் ரேட் பெர் ஹவர் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவங்க கொடுத்துருக்காங்க அண்ட் டிட்டர்மைன் த ஓவர் ஹெட் ரேட் ஆல்சோன்னு சொல்லி. ஸோ ஓவர் ஹெட் ரேட் கண்டுபிடிக்கணுமா? அவங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் 80% வந்து 1,24,000. ஸோ 80%க்கு 1,24,000. ஸோ பெர் யூனிட் சேமா இருக்கணுமா? ஏன்னா டைரக்ட் லேபர்னா என்னது வேஜஸோட ஹவர். ஸோ வேரியபிள் தானே. ஸோ 1,24,000 டிவைடட் 80 போடுங்க. எவ்வளோ வருது 1,150 வருது. 1,550 வருது. ஸோ பெர் யூனிட் சேமா இருக்குமா? ஸோ இன்ட்டு 70 போடுங்க. ஸோ எவ்வளோ வருது 1,08,500. நெக்ஸ்ட் 1,550 இன்ட்டு 90 1,39,500. இப்போ நம்ம ஓவர் ஹெட் ரேட் பெர் ஹவர் கண்டுபிடிச்சிடலாமா? ஓவர் ஹெட் ரேட் பெர் ஹவருக்கு ஃபார்முலா என்னது? டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் டிவைடட் overheads divided labor hours. ஸோ இதுதான் ஃபார்முலா. இங்கே டோட்டல் ஓவர்ஹெட்ஸ் எவ்வளோ வந்துருக்குன்னு பாருங்க 58,150 டிவைடட் லேபர் ஹவர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க 1,08,500. ஸோ எவ்வளோ வருது ஓவர்ஹெட் ரேட் 0.535 வருது. ஸோ நம்ம வந்து ஒரு 3 டிஜிட் எடுத்துக்கலாம் 0.536. நெக்ஸ்ட் 62,000 divided 1,24,000. So 0.50. Next 65,850 divided 1,39,500. So 0.472. ஸோ அவ்வளோதான். ஸோ ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டண்டான சம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் ஈஸியாக கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா இந்த சம்ஸ் எல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் 1 புரிஞ்சுச்சான்னு பாருங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. நம்மளுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான கான்செப்ட் என்னன்னா வேரியபிள்ல பெர் யூனிட் வந்து சேமா இருக்கும், ஃபிக்ஸ்டுல வந்து வேல்யூ வந்து சேமா இருக்கும். இந்த ரெண்டு கான்செப்ட் மட்டும் கரெக்டா தெரிஞ்சிச்சுன்னா நீங்க எழுதிடலாம். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. யூடியூப்ல பாக்குறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களோட சிஎம்ஏ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாடியூலோட ஃபுல் வீடியோ வேணும் இல்லை வேற பேப்பர் வேற சப்ஜெக்டோட மாடியூல்ஸ் வீடியோ வேணாலும் எனக்கு வந்து கண்டிப்பா இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராமுக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you in the next video.